Hi, this is Nitya Saranda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் ஃப்ரை, அதாவது முட்டை வறுவல். இதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணீர் ஊத்திக்கோங்க. நான் 4 முட்டை எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. கம்மி தீயில 20 ல இருந்து 25 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முட்டை எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு முட்டை ஓட எல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையும் ஓடு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் நாலா பக்கமும் மெலிசா கீறல் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல எண்ணெய் 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, மெலிசா நறுக்கின பெரிய வெங்காயம் 1, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் 3 ல இருந்து 5 நிமிஷம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை 1 நிமிஷம் வதக்கினா போதும். அப்புறம் பொடியா நறுக்கின தக்காளி 1 போட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மீடியம் ஃப்ளேமில் 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன், தனியா தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன். இது எப்படி செய்யுதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. க்ரஷ் பண்ண மிளகு 1/2 ஸ்பூன். இதெல்லாமே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை இதில் போட்டு முட்டை மேலே எல்லாம் மசாலா கோட் ஆகுற மாதிரி எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடியை போட்டு மூடி 3 ல இருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் ஃப்ரை கீ ரைஸ், டொமேட்டோ ரைஸ் இல்லைன்னா ஏதாவது பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.